நான் உன் கூட 100 வருஷம் வாழணுங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில தொடங்குற இந்த திருமண பந்தம் எத்தனையோ காரணங்களுக்காக விவாகரத்தை நோக்கி தள்ளப்படுது. டெய்லியும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ அல்லது சொந்தக்காரங்களோ செலிபிரிட்டிஸோ இவங்க எல்லாருமே விவாகரத்து பண்ணிக்கிட்டதா வெளியாகக்கூடிய செய்தி இப்பெல்லாம் சர்வசாதாரணமா மாறிடுச்சு. நம்ம ஊர்ல மட்டுமில்ல, உலகம் முழுக்கவே விவாகரத்து செஞ்சுக்கிறவங்களோட எண்ணிக்கை சில நாடுகள்ல அதிகரிச்சுட்டு வரதா தரவுகள் தெரிவிக்குது. உலக அளவுல இந்தியால விவாகரத்து எண்ணிக்கை கம்மினாலும் ரீசன்ட் டேஸ்ல இந்தியால விவாகரத்து செஞ்சுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வரதா ஆய்வுகள் சொல்லுது. 2022 கணக்குப்படி இந்தியால 50%லிருந்து 60% வரைக்கும் விவாகரத்து செஞ்சுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா தெரிய வருது. ஒரு தம்பதி விவாகரத்தை ரத்து செஞ்சுக்கிறது உண்மையிலேயே நல்லதா கெட்டதா? இதை பத்தி உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க? விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்த கலாச்சாரத்துக்கூடையோ இல்ல மதத்தோடையோ தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அது ஒரு கெட்ட நிகழ்வா யாருக்குமே நடக்கக்கூடாததா தான் கருதப்படுது. ஆனா உளவியல் ரீதியா ஒரு கெட்ட அல்லது ஒத்துப்போகாத திருமணத்தை விட விவாகரத்தே மேலானதுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. பிடிக்காத உறவிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ பர்சனல் குரோத்ல ஆர்வம் ஏற்பட்டு அதுக்காக அவங்க அதிகம் உழைக்க தொடங்குறதா சொல்லப்படுது. விருப்பத்தின் அடிப்படையில விவாகரத்து செஞ்சுக்கக்கூடிய நபர்கள் தங்களை மன ரீதியா புதியவங்களா உணர்றதாவும் இது அவங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி அவங்களிடத்துல பாசிட்டிவான சேஞ்சஸை கொண்டு வரதாகவும் தெரிவிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம தங்களோட விவாகரத்து மூலமா திருமண பந்தத்தை கையாளுறது எப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ கணவனோ மனைவியோ தங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்து அவங்களுக்கு மாடலா மாறுறாங்களாம். மேலும் அதுவரை தடப்பட்டு வந்த தங்களோட கோல்ஸை நோக்கி செல்ல டைவோர்ஸ் இவங்களை தூண்டுறதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பெண்கள் கம்மியா சொசைட்டியோட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அதிகமா எமோஷனலி கனெக்ட் ஆக விரும்புறதும், இயல்பாவே வெளியில சுத்தி சொசைட்டியோட அதிகமா இன்ட்ராக்ட் ஆகிட்டு வர கணவன்கள் ஒய்ஃப் கூட நேரம் அதிகமா செலவிட ஆர்வம் காட்ட விரும்பாததன் காரணமா பெண்கள் வெறுத்து போய் விவாகரத்து முடிவை கையில் எடுக்கிறதாவும் சொல்லப்படுது. விவாகரத்து முடிவை படிச்ச பெண்கள் இன்னும் அதிகமா எடுக்கிறாங்களாம். தனியாவோ அல்லது குழந்தை பெத்துக்கிட்ட படிச்ச பெண்களோ கல்வியால தங்களை தாங்களே காப்பாத்திக்க முடியும்னு நினைக்கிறதுனால விவாகரத்து செய்யறதுக்கு இன்னும் தைரியமா துணிஞ்சு முடிவெடுக்கிறதா விளக்கப்படுது. ஒரு வருஷத்துல 1000 பேருக்கு எத்தனை பேரு விவாகரத்து செய்யறாங்க அப்படிங்கிற விகிதத்துல விவாகரத்து செய்வோர் எண்ணிக்கை உலக நாடுகள்ல கணக்கிடப்படுது. உதாரணமா ஒரு நாட்டுல 1 லட்சம் மக்கள் வாழ்றாங்கன்னா அங்க ஒரு வருஷத்துல 500 விவாகரத்துகள் நடக்குதுன்னா விவாகரத்து 1000 பேருக்கு 5 அப்படிங்கிற விகிதத்துல குறிப்பிடப்படுது. 2020லிருந்து 2023 வரையிலான தரவுகள் படி உலக அளவில் அதிகமாக விவாகரத்து நடைபெற்ற நாடா மாலத்தீவுகள் 1000 மக்களுக்கு 5.5 அப்படிங்கிற விகிதத்தோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அதே மாதிரி இலங்கை 1000 பேருக்கு 0.15 விவாகரத்து அப்படிங்கிற விகிதத்துல ரொம்ப கம்மியா விவாகரத்துகள் நடக்கும் நாடா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.